தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அடுத்த 3 ஆண்டுகளில் செமிகண்டக்டர் ஆய்வகத்தை நவீனப்படுத்த 4500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் அமைந்துள்ள SCL ஆய்வகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், செமிகண்டக்டர் துறையை மேம்படுத்துவது பிரதமர் நரேந்திர மோடியின் நீண்டகால இலக்காக உள்ளதாகவும், இந்தியா இத்துறையில் முன்னணியாக உயர்வதில் SCL-இன் பங்கு மிக முக்கியமானது என்றும் அவர் கூறினார். இந்த ஆய்வகத்தை தனியார் துறைக்கு ஒப்படைக்கும் திட்டமில்லை எனவும் அவர் உறுதியளித்தார். இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்தியை 100 மடங்கு அதிகரிக்க தொழில்துறையில் பெரிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், குறிப்பாக தொடக்க நிறுவனங்கள் வடிவமைக்கும் சிப்களுக்கு உறுதி ஒப்புதல் வழங்கும் வசதிகளை இந்த ஆய்வகம் வழங்கும் வகையில் மேம்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். நவீனப்படுத்தும் முயற்சிக்காக 4500 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் நிலையில் இதற்கான 25 ஏக்கர் நிலத்தை ஒதுக்க பஞ்சாப் அரசிடம் மத்திய அரசு கோரிக்கை வைத்துள்ளது. நிகழ்ச்சியில் SCL ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட 23 புதிய சிப்கள் பல தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டன. மத்திய அரசின் செமிகண்டக்டர் திட்ட நிதியாக ஒதுக்கப்பட்ட 75,000 கோடி ரூபாயில் இருந்து இந்த நவீனப்படுத்தும் நிதி எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது.